Hi everyone, I'm Kavin. Welcome to my YouTube channel. So இன்னைக்கு நம்ம நிக்கிற place factory. So இங்க வந்து நம்ம எதுக்காக உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்னா நம்ம ஃபேக்டரியில வச்சு எப்படி வர்க் பண்றோம், எந்த மாதிரிலாம் வர்க் நடக்குது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். எல்லா வர்க்கையும் பார்க்கணும் again ஒரு 3-4 எபிசோட்ஸ் போகும். So இந்த எபிசோட்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரேன்னா லைக் ஒரு டோர் manufacture பண்றப்ப அதுல எப்படி நம்ம edge beading ஒட்டுவோம் அப்படிங்கறது தான். So நீங்க நிறைய டைம் பார்த்திருப்பீங்க. இது ரா போர்டு. இது edge beading ஒட்டுன போர்டு. இது ஜஸ்ட் ஒரு லேமினேட்டட் டோர்னு வச்சுக்கோங்களேன். இந்த டோரோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் போஸ்ட் வார்மிங் பண்ணியிருக்கு. ஒரு சில டைம் போஸ்ட் வார்மிங் இல்லாமல் பண்ணலாம், போஸ்ட் வார்மிங்கோடவும் பண்ணலாம். எவ்ரிதிங் இஸ் யுவர் ரெக்வயர்மெண்ட், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ராபோர்டாக இருக்கிறத இதுக்கு மேலே ஒரு edge beading ஒரு டேப் ஒட்டி அதை நம்ம கட் பண்ணணும். அதை மிஷினில் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மிஷினில் பண்ணுறதுக்கும் கையில் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மிஷினில் பண்ணுறப்ப அந்த பேஸ்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கும், ஒரே லென்த்தில் ஒரே மாதிரி நடக்கும், தென் ஒர்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இந்த ராபோர்ட் எப்படி இப்படி மாறுதுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க, வாங்க. As I told you earlier, இப்போ நம்ம நிற்கிறது edge beading மிஷின். இதுதான் edge beading. ஸோ இந்த edge beading பார்த்துட்டிங்கன்னா லைக் ரோலில் கிடைக்கும். இது நம்ம ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறோம் பிகாஸ் இந்த பீஸ்க்கு நம்ம ப்ரௌன் கலர் ஒட்டுறங்காட்டி. இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற கலர் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இது ரோலாகவும் கிடைக்கும், லூஸ்லேயும் கிடைக்கும். ரோல்னால் லைக் 100 மீட்டர் ரோல், 200 மீட்டர் ரோல் அந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் அந்த edge bead ஒட்டுனது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா லைக் இந்த மிஷினில் ஒட்டினப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நீட்டாக ஒட்டி கட் பண்ணிடும். இங்கே ஒரு கிளிப் தெரியுது இல்லைங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா லைக் ஒன்ஸ் இந்த கிளிப்பை இந்த மிஷின் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், பண்ணிவிட்டு இது எப்போ ரிலீஸ் ஆகணுன்னே அது அந்த edge bead கட் பண்ணி விட்ரும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கார்பெண்டரை வச்சு நம்ம இதை கட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ இப்படி தான் ஒரு டோரை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது. அதாவது டோரோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னர் லேமினேட், டோரோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா அவுட்டர் லேமினேட். இது இந்த அவுட்டர் லேமினேட்டுக்கு மேட்ச் பண்ணின edge beading. ஸோ இப்படி தான் நம்ம டோரை செய்கிறோம். edge beading எப்படி ஒட்டுறதுங்கிறது இதெல்லாம் ஒரு ப்ராசஸாக நீங்கள் கேட்காதீங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் எந்த ஆர்டர் எடுத்துட்டிங்கனாலும் அதோட நெத்தி மீன்ஸ் லைக் அந்த திக்னஸ் தெரியும் இல்லையா, 18 mm or 20 mm, அதை கவர் பண்ணுறதே அந்த edge beading தான். அகைன் இந்த டோர்லேயும் இதுதான் பண்ண போகிறோம். இதுதான் பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தால் தான் டோரோட ஷார்ப்னஸ்லேருந்து எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தென் இதே மாதிரியே லைக் போஸ்ட் வார்மிங் பண்ணுறது எப்படி, தென் ஹேண்ட் கட்டிங் வெர்சஸ் மிஷின் கட்டிங் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். Until then, bye from Kavin. Have a nice day.